சுவிசேஷன்றது சும்மா கிடையாது, அது மனிதனை ரட்சிக்கிற தேவனுடைய வல்லமை. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுகிறான், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகம் அன்பு கூறுகிறான். எல்லாம் சொல்லுங்க, more forgiveness, not more sin, more love. எல்லாம் சொல்லுங்க, அதிக மன்னிப்பு. நம்ம மன்னிப்பினுடைய வல்லமை நமக்கு தெரியறது இல்லைல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப அது சுலபமானது கிடையாது. தண்டனை எல்லாருக்குமே புரியும், அடிக்கு அடி கண்ணுக்கு கண்ணும் அடித்தடி உதவுற மாதிரி எல்லாம், அதுக்கெல்லாம் நிறைய டைலாக்லாம் வச்சுருக்குறோம். ஆனால் மன்னிப்புன்றது அது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக வேலை நடக்கிறதுனால அதனுடைய பவர் யாருக்கும் தெரிய. ஆனால் கடவுள் பாருங்கள், இதில் தான் வேலை பார்க்குறார். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போன்ற. ஆமென். இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகம் அன்பு கூறுகிறான். எல்லாம் சொல்லுங்க, அதிக மன்னிப்பு அதிக அன்புக்குள்ளே உங்களை நடத்தும். ஆமென். நீ மன்னிப்பை உணர உணர, இப்போ எடுத்த உடனே அவங்கள மன்னிச்சிருங்கன்னு பிரசங்கம் பண்ணிடுறாங்க பாருங்களேன். பிரசங்கம் கேட்குறவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது, நான் பிரசங்காரை மன்னிச்சிடறேன்னு போயிடுறாங்க. நம்ம சர்ச்சிலே ஒருத்தர் வந்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வக்கீல். அவர் உங்கள் செய்தியெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல பாசிட்டிவாக மோட்டிவேஷன்லாம் இருக்குது, நான் தொடர்ந்து இங்கே வரலான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசவே கூடாது அப்படின்னாரு. இப்படி சொல்லிட்டுலாம் ஜட்ஜி வந்திருக்காங்க. என்ன சப்ஜெக்ட்னா, மன்னிப்புன்றதை பற்றி மட்டும் தயவு செய்து பேசாதீங்க, என்னால் யாரையும் மன்னிக்க முடியாது, செம்ம காட்டத்தில் இருக்கிறேன் நான். அந்த வேர்டு அவருக்கு அவ்வளோ டென்ஷனை கிரியேட் பண்ணுற வார்த்தை, மோஸ்ட் அப்யூஸ்ட் வேர்டு மாதிரி ஆகிப்போச்சு. அவருக்கு உட்காந்துருந்தார். நான் சொன்னேன், சரி அவர் நம்ம ஒரு ஆத்மா தானே பார்க்கணும், சரி ஆமாம் சொல்ல இல்லைன்னு சொல்ல, நீ வாங்க அப்படின்னா. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மாதம் இருக்கும் நான் உண்மையிலே மன்னிப்பை பற்றி பேசலை, மற்றவங்கள மன்னிக்கணும் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை, ஆண்டோடைய அன்பை பற்றி பேசிகிட்டே இருந்தேன். அதான் நம்ம எப்போது பேசுகிறோம். ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். அவர் வந்தார், பாஸ்டர் நீங்கள் லேஸ்பட்ட ஆள் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் போகவே கூடாதுன்னு நினச்சேன், 2 வாரத்தில் என்ன போக வச்சிட்டீங்களே. மன்னிப்புனே பேசாம என்ன எப்படி மன்னிக்க வச்சீங்க அப்படின்றார். ஒற்றுமை ஆயிட்டாங்க, ஃபேமிலிலாம் நல்லா ஆயிட்டாங்க. என்னை விட்டு அது எப்படி போச்சுன்னே தெரில அப்படின்ட்டு. பாருங்களேன், கடவுளுடைய அன்பை மெய்யாகவே மனுஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டா, முதல்ல அவன் மன்னிப்பை உணர்ந்தா, அந்த சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வருன்ற மாதிரி உங்களுக்கு மன்னிப்பின் ஆசீர்வாதம் இருந்தால் தான் உங்களால் மன்னிக்கவே முடியும்.